பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டை வரும். அந்த புருஷன் முன்னாடிக்கு அவங்களுக்கு ஒரு பையன் ஒன்றும் பிள்ளை இருக்கும். அப்போ அந்த பையனும் பிள்ளையும் சண்டை கட்டிக்குவாங்க. ஸ்கூலுக்கு போனோடனே அந்த டீச்சரோட அந்த பொண்ணு கோவப்படும், டென்ஷன் ஆகும். இல்லை அந்த டீச்சர் கோவப்படுவாங்க. இப்படி குடும்பத்தில் எல்லா ஃபேமிலிலையும் எல்லா குடும்பத்துலேயும் மன வருத்தம், பிரச்சனை, சண்டை வர்றது சகசம். இது எப்படி வருது அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அந்த கணவரோட சாதத்தில் அந்தரம் சூட்சமம் செவ்வாய் நூலாக இருப்பார். அந்த கணவரோட சாதகத்தில் லக்கணத்தில் செவ்வாய் இருப்பார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் தானே மனைவியோட சண்டை கட்டுறது. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் பிரச்சனை சிக்கல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னா செவ்வாய் கிடையாது, செவ்வாயே இல்லை. ஆனால் பிள்ளைகளுக்கு புத்திமே சொல்லுவாங்க, கோவத்தோட புத்திமே சொல்லுவாங்க, கோவப்பட்டு புத்திமே சொல்லுவாங்க. இப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் அவரே கோவப்படுவார், அவரே டென்ஷன் ஆவார். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மனைவி கூட கோபம், பிரச்சனை சிக்கல். 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் கிடையாது, குழந்தைகளை ஹார்டாக வச்சுக்குவார். இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் போகணும், லைஃப் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். 2ஆம் இடத்துல செவ்வாய் வச்சுக்க குடும்பத்திலேயே சண்டை கட்டிட்டு இருப்பார் எப்போ பார்த்து. சரி, இப்போ இந்த 2ஆம் இடத்து செவ்வாயும் 5ஆம் இடத்து செவ்வாய் 7ஆம் இடத்து செவ்வாய் லக்கணத்தில் செவ்வாய் அந்தரம் சூட்சம் வருதுன்னு வச்சுங்க. 7ஆம் இடத்துக்குடைய அந்தரம் சூட்சம் வருதுன்னா ஒரு 2 மணி நேரம், அதாவது பிராணம் வரைக்கும் போய்க்கிங்க. அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரம் இப்படிலாம் பிரச்சனை சிக்கல் வரும். அப்போ லக்கணத்தில் ஒரு செவ்வாய் இருக்கிறவரும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது அப்படின்னா மனைவியோட பயங்கரமாக சண்டை கட்டுவார். ஆனால் அந்த மாதிரி சண்டை கட்டும்போது நம்ம வெளியாட்கள் யாரும் உள்ளே போய் அவங்ககிட்ட போய் சண்டை கட்டிக்க வேணான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சண்டை 2 பேரும் சேர்ந்து நம்மளை திரும்பிடுவாங்க. நீ பண்ண வேலை தான் அப்படியே ஆகிப்புன்னு பேசிடுவாங்க. அப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, புருஷன்படி சண்டை கட்டிக்கிறீங்கன்னா நீங்கள் மாமனார் மாமியார் நீங்கள் போய் இன்வால்வ் ஆகாதீங்க, அவங்கள போய் பிரிக்க நினைக்காதீங்க, அவங்க சொல்லாதீங்க. சொன்னீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து உண்மையில திரும்பிடுவாங்க. நீ தான் பார்த்து இந்த மாதிரி கட்டி வச்சா இப்போ என் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு பிரச்சனை பண்ணிடுவாங்க. இல்லைன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பிரச்சனை பண்ணுவாங்க. இது என்ன, யாருக்கு எப்படி ஏன் நடக்குது அப்படின்னா, லக்கணத்திலே செவ்வாய் இருந்தால் அவர் கோபக்காரராக இருப்பாருங்க, டென்ஷனான பார்ட்டி. 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மனைவி கூடவே எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகிட்டே பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பாருங்க. 2ஆம் இடத்துலன்னா குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே வந்தோடனே சண்டை இருக்குங்க, எல்லாத்தையும் பேசுவார், எல்லாத்தையும் சண்டை கட்டுவார். 5ஆம் இடத்துலனா குழந்தை. 5ஆம் இடத்துல 2, 4, 7, 8 பண்ணல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம். அப்போ மேசத்தில் இருந்தால் செவ்வாய் கழிக்கிற செவ்வாய், கடகத்தில் இருந்தால் கழிக்கிற செவ்வாய், மகரத்தில் இருந்தால் கழிக்கிற செவ்வாய், விருச்சத்தில் இருந்தால் கழிக்கிற செவ்வாய், குரு பார்வை புதன் பார்வைனா கழிக்கிற செவ்வாய். இவங்கெல்லாம் தன்மையாக இருப்பாங்க. இப்போ செவ்வாய் இருக்குது 7ஆம் இடத்துல, புதன் பார்த்தாருன்னு வச்சுங்க, அப்படி நகைச்சுவையாக கோவப்படுற மாதிரி படுவார். நகைச்சுவையாக உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னுமா, நீ கோவப்படாத இப்படின்னு சொல்லி மனைவிகிட்ட கெஞ்சக்கூடிய சூழ்நிலை வந்துடும். சரி, தனிச்சு செவ்வாய் 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா மனைவி மேலே பயங்கர கோபம் வரும். வெளியில் போயிட்டு வந்தோன்னா கோவத்தை கொண்டாந்து மனைவி எழுத விடுவார். அந்த அம்மா பயந்து கிடக்கும். எத்தனை நாளைக்கு பயந்து கிடக்கும்? அவங்க அப்பனா ஆரம்பிச்சிடும் ஃபோன் பண்ணி, என் கூட என்னை இப்படி தள்ளிட்ட, நான் மனுஷன், நான் வாழ்கிறதா சாகிறதா அப்படிங்கிற அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பேசிட்டு ஃபோனில் இந்த ஆள் ஆஃப் பண்ணிடுவார். இப்போ இந்த செவ்வாய் 2, 4, 7, 8 பண்ண செவ்வாய் இருந்தால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே, அது கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் எப்படி கோவப்படுவாங்க, என்ன மாதிரி பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. அதில் செவ்வாய் இருக்கிறத பொறுத்து கணவர் மனைவி ஒற்றுமை, பசங்க பிள்ளைங்க ஒற்றுமை. சில பிள்ளைங்களாம் பார்த்திங்கன்னா அப்பாவை கண்டா பயப்படும், அம்மாக்கிட்டே எதாவது கேட்கும், எதாட்டா பேசும், அம்மா தானே அனுசரிச்சு போயிடுது. அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறவர் என்ன செய்வார், டென்ஷன் ஆவார். அதே அவரோட சாதத்தில் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுன்னா செவ்வாய் தோஷம் கிடையாது, ஆனால் கோபம், பிள்ளைங்க மேலே கோவப்படுவார். 7ஆம் இடத்துல இருந்தால் ரெண்டாவது பிள்ளைகள் மேலே கோவப்படுவார். 2வது பிள்ளை மேலே டென்ஷன் ஆகிடுவார். 2வது பிள்ளை மேலே கோவப்படுவார். 2வது பசங்க பிள்ளை இருந்தால் கோவப்படுவார், அல்லது மனைவி மேலே கோவப்படுவார். அந்த அம்மா சொல்லும், என் பையனே என்னையே தான் இந்த அம்மா இந்த பேசியே தீர்க்கிறாரு, இவர் பிள்ளையை விட்டுறாரு அப்படி சொல்லி அந்த அம்மா சொல்லும். அப்போ செவ்வாய் 2, 4, 7, 8 பண்ணல செவ்வாய் மேசத்தில் இருந்தால் கழிக்கிற செவ்வாய், மேசத்தில் இருந்தால் கழிக்கிற செவ்வாய், மேஷம் ஆட்சி பெற்றிருக்கும். கடகத்தில் இருந்தால் கழிக்கிற செவ்வாய், கடகம் நீச்சம் பெற்றிருக்கும். மகரத்தில் உச்சம் பெற்றிருக்கும், அது மகரத்தில் உச்சம் இருந்தால் கழிக்கிற செவ்வாய். விருச்சிகத்தில் சொந்த வீடு ஆட்சி வீடு, அங்கே இருந்தால் கழிக்கிற செவ்வாய். குரு புதனோட சேர்ந்து இருந்தாலும் கழிக்கிற செவ்வாய். குரு புதன் பார்வை செவ்வாயை பார்த்தாலும் கழிக்கிற செவ்வாய். இதாங்க சாதகம். என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவோ பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். 95 14 77 10 74 என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக பேசப்படும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.